ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட குவி குவி எதையோ பேசிகிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே ஹீரோவை நோக்கி ஓடி வந்துட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட 2 கையிலையும் ஏகப்பட்ட வாட்ச் எல்லாமே கட்டியிருக்கு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவனை ஒரு மாடல் மாதிரி இல்லை ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவங்க எல்லோரும் போயிட்டு வாட்ச் அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோக்கு தான் பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது நீச்சல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை உள்ளே யாராவது போயிட்டாங்க அப்படின்னா அதை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே குதிச்சு அந்த பையனை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அவன் பேச்சு மூச்சே இல்லாமல் கிடக்கான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணி அவனுக்கு மூச்செல்லாம் கொடுக்கலான்னு போக, ஹீரோ பார்த்தீங்கன்னா இரு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு கிஸ் இந்த மாதிரி போகுதே அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்செல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் பார்க்குற மனுஷனே இல்லை அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்காங்க ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டுருக்கானா, என்னாச்சுப்பா ஏன் இப்படி வர, இங்கே பாரு அவனுக்கு போய் நான் கிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு. அட, ஒரு பையனோட உயிரை நீ காப்பாற்றிருக்க, நீ எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வாயை பினாயில் போட்டு கழுவுனா கூட அது போகாது, உனக்கு தெரியாது, அதெல்லாம் ஒரு இந்த பாவம்லாம் ஒன்றும் சும்மா விடாது அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கான். சரி சரி கத்தாத, வா நம்மளுக்கு வேலைக்கு லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ப்ளீஸ்ப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் இன்றைக்கி மட்டும் நம்ம போகாமல் இருக்கலாமே, உன்னோட டயர்டாக போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கே, வா வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாளா. சரி ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட நான் ஒன்று கொடுக்கணும், அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடு கையை நீட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இவளும் அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓடிடுறா அப்படின்ட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடிட்டுருக்கான். ஸோ இவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கியும் காணோம். அடப்பாவி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி தான் கத்திட்டு இருக்கா. சரி ப்ரொஃபஸர்னாச்சும் மீட் பண்ணலான்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துட்டுருக்கா. ஆல்ரெடி அங்கே வெயிட் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம், உன்னோட ஆள் மனசில் நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறியோ அதை வந்து நீ ட்ராயிங்காக எக்ஸ்போஸ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒயிட் வந்துட்டுருக்காரு. இவ வந்து சொல்கிறா, நேற்று வெஞ்சு வந்து இந்த மாதிரி பேசினது, என்னை கூட்டு போனது, அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் ரொம்பவே நல்ல பையன்தான் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா நீ அவனை ரொம்பவே கேர் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. ஓ, டின்னருக்கு லேட் ஆயிடுச்சா, டிரைவர் நான் புக் பண்ணியிருக்கேன், வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இது வந்து ஹீரோனோட காதில் கேட்டுருது. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் டிரைவருக்காக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து நீட்டிகிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபீமேல் டிரைவரு, இந்த காலத்தில் பசங்க தான் டிரைவராக வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் ரொம்பவே ப்ரொஃபஷனல் அப்படி இப்படின்னு சொல்ல இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். ஏம்மா நீ எத்தனை வேலை தான் பார்ப்ப, நீ பார்க்காத வேலை அப்படின்றது எதுவுமே இல்லை போலையே அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கும்போது, அது சரி, ஆனால் நீ கொடுத்த அந்த கார்டு தாம்மா கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவர் எடுத்து காட்டுறாரு. அந்த பொருளோட பிஸ்னஸ் கார்டு போல். ஸோ இவளுக்கா ஒரே அசிங்கமாக போச்சு. என்னடா இது, இந்த பொருள் உன்னையவே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கே அப்படின்னு. சரி சரி கீயெல்லாம் அங்கே தான் இருக்குது, நீ எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. ஆனால் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பதட்டம் தெரியுது. ஆனால் ரொம்ப பேசியிருந்திருப்பான், நான் ரொம்ப ப்ரொஃபஷனல் டிரைவரு அப்படி இப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவரும் சொல்கிறாரா, இல்லை சார் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் அட்டன் பண்ணி சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா யார் என்னெல்லாம் சொல்லலை, நான் வந்து ஒயிட்டு பேசுகிறேன், இந்த மாதிரி ஹீரோயின் வந்து என்னோடய டிரைவராக வராங்க, இப்போதைக்கு அவள் வந்துட்டு ஃபோனெல்லாம் பேச முடியாது அப்படின்னு. அந்த சைடு வெஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுது. என்னது, இவன் கூட இவ போயிருக்காளா அப்படின்னு வீட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் கொஞ்சம் நர்வஸ் ஆகாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் ட்ரைவ் பண்ணலாமே அப்படின்னு. சார் கஸ்டமரோட சேஃப்டி ரொம்பவே முக்கியம் சார், அதனால தான் நான் இவ்வளோ ஸ்லோவாலாம் போயிட்டுருக்கேன், என்னை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண விடுங்க அப்படின்னு. ஸ்லோவாக போகிற அப்படின்ட்டு எட்டி பார்த்தா வெளியே போகிற சைக்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. அந்த ஸ்பீடில் தான் நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. ஸோ இவர் வந்து கேட்குறாரு,
எதுக்காக நீ இவ்வளோ ஜாப்பெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஆமாம் சார், நானும் என் தம்பியும் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கோம். ஸோ ஃபீஸு அப்புறம் நிறைய காசெல்லாம் தேவைப்படும்ல, எங்களோட தேவைகளை நாங்கள் தான் பார்த்துக்கறணும், அதனால தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாளா அப்படின்னு. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், நீனும் ஹீரோவும் வந்துட்டு ஏதோ போட்டிலாம் போட போகிறீங்களாமே அப்படின்ட்டு. ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் போட்டியெல்லாம் போட போகிறோம். அதோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஹோப் அப்படின்ட்டு. நல்ல வேர்டு தான். இது வந்துட்டு நம்ம ஹார்ட்லேருந்து வரணும் அப்படின்னு, ஹார்ட்லேருந்தா வரணும் அப்படின்ற மாதிரியே இவ பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. ஸோ இந்த ஒயிட்டு பார்த்தீங்கன்னா வர வேண்டிய இடத்துக்குமே வந்துட்டான் போல். ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான், உனக்கு ரொம்பவே போர் அடித்தது அப்படின்னா நீ வெளியே எங்கேயாவது போயிட்டு வா, கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வா அப்படின்ட்டு. அவன் உள்ளே போயிடுற. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே அந்த ரோட் கடைலாம் இருக்கும்ல, அங்கே வந்து சில பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு இருக்கா. இந்த சைடு தம்பியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கிட்ட பார்ட் டைம் ஜாப்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான்ல. ஆனாலும் அக்காவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன பசங்களுக்கு டியூஷன்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா சரியான விஷமாக இருக்கும் போல், ஃபோனில் கேம் எல்லாம் விளாண்டுட்டுருக்க. இங்கே பாரா, கேம்லாம் விளாடக்கூடாது அப்படின்னு ஃபோனை தான் பிடுங்குறான். இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி கீழே விழுந்துட்டுருக்கான். அவங்களோட அம்மா ஓடி வந்துட்டுருக்காங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன்டா என் பையனை இப்படி பிடிச்சி தலையெல்லாம் விட்டுட்டுருக்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் சொல்லிகிட்டு இருக்கான், இல்லைங்க அவன் வந்து கேம் விளாண்டான் அப்படின்னு. கேம் விளாண்டுட்டு போகிறான், ஃபோனில் தானே விளாட்றான், நீ சொல்கிற விஷயங்கள் காதில் கேட்கும்ல அப்படின்னு. இப்படி இருந்தால் அவன் வந்துட்டு நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்க மாட்டான், ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு இவனுமே எடுத்து சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த அம்மா கொஞ்சம் ராட்சசியாக இருக்கும் போல், கண்ணாபினான்னு கத்துது. இவனுக்கு ரொம்பவே மூடெல்லாம் அப்செட் ஆயிடுச்சு. அதனால இவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பாடம்லாம் சொல்லி கொடு அப்படின்னு. இவனுக்கா கடுப்பாயிட்டுருக்கு. இருந்தாலும் என்ன சொல்ல முடியும். ஸோ அந்த பையன் கூட வரும்போது அந்த விசப்பூச்சி பார்த்தீங்கன்னா என்னை தூக்கிட்டு ரவுண்டாக சுற்றுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை தூக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவன் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே உட்கார, இந்த விசப்பூச்சி நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அப்படியே கீழே விழுகிற மாதிரி காலெல்லாம் பிடிச்சிட்டு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கு. ஸோ அந்த அம்மா வந்துடுது, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, என் பையனை ஏன் இப்படி ஹர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லைங்க நான் கொஞ்சம் டயர்டாயிட்டேன் அதனால தான். இல்லை நீ என் பையனை வேணுக்குன்னுமே ஹர்ட் பண்ணிகிட்ருக்க, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இங்கெல்லாம் வேலைக்கு வர வேண்டாம், நான் உனக்கு காசும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நெஞ்சு வேற வலிச்சுட்டே இருக்குது. ஸோ இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல். இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ட்ராயிங்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7க்கு மேலேயே ஆயிடுச்சு. இவ்வளோ லேட் ஆச்சு, இன்னிவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபோன் பார்த்தீங்கன்னா ரிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே எடுத்து பார்க்குறா, ஆத்தாடி இது என்னது 11 மிஸ்டு கால் வந்திருக்கு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா வெஞ்சுக்கு தான் கால் பண்ணுறா. ஃபோனை எடுத்தோன்னே அவன் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான், ஏன் அரை பைத்தியமே ஃபோனெல்லாம் எடுக்க மாட்டியே அப்படின்னு. இவன் ஏன் இப்படி கத்துறான் அப்படின்னு. எதுக்குடா என்கிட்ட கத்துற, எனக்கு ஃபோன் அடித்தது காதில் கேட்கல. சரி என்னன்னு சொல்லு, எத்தனை டைம் கால் பண்ணியிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமையாடா 11 தடவை கால் பண்ணியிருக்க. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நீ எங்கே இருக்க. நான் எங்கேயோ இருக்கேன்டா, நீ ஃபஸ்ட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ண. அந்த சைடு வெஞ்சுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. இந்த பண்ணாடியை போய் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு நம்ம ஒரி பண்ணோம்ல, நம்மளை தான் செருப்பாலே அடிச்சுக்கறணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு அப்படியே அந்த டின்னரை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு மீட்டப் தான் வச்சுருப்பாங்க போல். அதில் வந்துட்டு ஒயிட்டு, வெஞ்சுவோட அண்ணா, அப்புறம் அந்த ஒயிட்டி எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வரா, ஏன்னா ரொம்பவே டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டுட்ருக்கான், வா வா அப்படின்ட்டு. இவங்க எல்லாரும் கேட்குறாங்க, இது யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. ஹீரோயின் வந்து சொல்ல வரா இல்லை அப்படின்னு. ஆனால் இவங்க வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் தானா, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, இவன்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததே இல்லையே அப்படி இப்படின்னு. இந்த விஷயங்களை கேட்க கேட்க ஒயிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிபி ஏறிட்டுருக்கு. ஏன்னா ஒயிட்டிக்கு நம்ம ஒயிட் மேலே வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஹீரோவோட அண்ணாவுக்குமே புரியல இவன் ஏன் இங்கே வந்த அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாருமே நீ வந்து ஒயிட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அதனால் நீ கொஞ்சம் கூடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒயிட்டுமே சொல்கிறான் அவள் குடிக்கலாம் மாட்டா அப்படின்ட்டு. இந்த ஒயிட்டிக்கா பயங்கர கடுப்பாயிருது. இவன் என்ன இவளை இப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறானே அப்படின்ட்டு வேணுக்குன்னுமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றிட்டு வந்து
ஒரு சிப் குடிக்கிறனால ஒன்றும் ஆகாது குடி அப்படின்ற மாதிரி சொல்லி குடிக்க வச்சிட்றா. உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான், இந்தம்மா இதை குடி அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாம் போகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிடுறா, அப்படியே தள்ளாடிட்டு இருக்கா. அந்த நேரம் வெஞ்சு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான், பைத்தியக்காரி எங்கடி இருக்க அப்படின்ட்டு. ஏன்டா ஃபோன் அடித்து யாவையும் சிவனி வாங்குற, நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. ஃபோன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் ஆயிடுது. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, நம்மளை எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் உள்ளே போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் வைட்டும் ஹீரோவோட அண்ணாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்பவே தப்பாக இருக்குது. உனக்கு எங்களோட பிரச்சனைனா அதை டைரெக்டாக எங்ககிட்ட காட்டு, அதுக்காக இன்னசென்ட்டான இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காத அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்க, உன் மேலே ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட தான் நான் காட்டுவேன், அதுக்கு பொண்ணெல்லாம் யூஸ் பண்ணுவேனா, அந்த அளவுக்கு நீனா ஒருத்தான ஆளா அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளாடி தள்ளாடி வந்துட்டுருக்கா. வைட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சிக்கிறான். இங்கே பாரு, கேர்ஃபுல்லாக இரு, நான் நல்லா தான் இருக்கேன், வாங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெஞ்சு வந்துடான். இல்லை நீ ரொம்பவே குடிச்சிருக்க, அதனால் நீ வந்துட்டு ட்ரைவெல்லாம் பண்ண முடியாது, ஸோ நான் பார்த்து போய்க்கிறேன். இல்லை நான் தான் உங்களை ட்ராப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது வெஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எரியுது. இங்கே பாருமா, நீ நல்ல டிரைவர் இல்லை அப்படின்றதே எனக்கு தெரியும், ஆனால் நீ நல்லாவே குடிகாரியாக இருக்க அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஸோ ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிறான். சரிப்பா பார்த்து கூட்டு போ அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வைட்டு பார்த்தீங்கன்னா வெஞ்சு அண்ணா கிட்ட வந்து ஹேவ் அ நைஸ் டே அப்படின்ட்டு போகிறான். இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. இருடி ஒன்றை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான், பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். காசுனா உனக்கு என்ன அவ்வளோ ஆசையா, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு காசு வேணும் அப்படின்றது எனக்கு தெரியும் தான், உன் தம்பியை பார்த்துக்கணும் அதுக்காக தான் நீ பண்ணுற. ஆனால் அவன் ஆல்ரெடி நல்லா வளர்ந்துட்டான், அவனோட விஷயங்களை அவனே பார்த்துப்பான். நீ பெரிய தியாகி மாதிரி ஒன்றை கஷ்டப்படுத்தி அவனை வந்துட்டு ரொம்ப நல்லாலாம் வாழ வைக்கணும் அப்படிலாம் நினச்சிட்ருக்காத அப்படின்னு. டே பைத்திய மாதிரி பேசாதடா, என் தம்பி வந்து ரொம்பவே ஹையஸ்ட் மார்க்கில் உள்ளே வந்திருக்கான். ஸோ நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணலாம், அவனுக்கு டைம் வேணும். இந்த டைமில் போய்ட்டு அவன் காசுக்காக பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்ருக்க முடியுமா? இவனுக்கும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸரோட காம்படிஷன் நடக்க போதில்ல, அந்த விஷயத்தை வந்துட்டு இவன் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அந்த களிமண்ணை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரகட் கேர்ள் இருக்கால, அவளும் காமெடி பீஸும் பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தியா என் ஃப்ரெண்டு என்ன ஒரு அழகாக பண்ணிகிட்ருக்கானே, இவன் தான் கன்ஃபார்ம் ஜெயிப்பான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே அப்படியே திரும்ப இதுங்க ரெண்டும் ரொம்பவே க்ளோஸ் அப்பில் நின்றுட்டுருக்குங்க. ஸோ இவன் திரும்பி பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு கிஸ்ஸாக மாறிடுது. அவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா வாயை பொத்திக்கிறாங்க, பாரு கத்தாத, அவன் திரும்பி பார்த்துட போகிறான் அப்படின்ட்டு. அவன் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தை கொடுக்குறான், வாயை முறா, நான் தான் பொண்ணு, நான் தான் கத்தணும், நீ ஏன்டா கத்திட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஹீரோயினோட நினப்பாவே தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பான்ல, அப்போ இருந்து இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த ஒரு வுட்டு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாள் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து, அதை தான் வெறிக்க பார்த்துட்ருக்கா. இதில் நம்ம ஏதாவது பண்ணலாமா, அதுவும் ஹோப்பு, அதுவும் ஹார்ட்லேருந்து வேற வரணும்னு சொல்லியிருக்கானுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவள் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபோட்டோஸை வச்சுட்டு நீங்கள் யார் மேலே பெட் கட்டுறீங்க, யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெஞ்சு தான் ஜெயிப்பான். ஸோ நான் வந்து வெஞ்சு மேலே பெட் வைக்கிறேன்னு எல்லாம் சொல்ல இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன எல்லாரும் நம்மளே சொல்கிறானுங்களே, ஹீரோயின் இதனால் கஷ்டப்படுவாளோ அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் அவங்க தம்பியுமே வந்துடுறாங்க. ஸோ அந்த ரகட் கேர்ள் வந்து சொல்லிகிட்ருக்கா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஹீரோயின் பண்ண அந்த ஆர்ட்டை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா அந்த உடனில் ரொம்ப அழகாகவே ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணியிருக்கா. ஸோ இதை பார்த்து எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அந்த ஒர்க்கை எடுக்க போகிறா. ஹீரோ பார்த்திங்கன்னா யோசிக்கிறான், இல்லை நம்ம இதை வந்துட்டு பார்க்க விடக்கூடாது அப்படின்ட்டு. அவள் ஆல்மோஸ்ட் எடுக்க போகும்போது இவன் பார்த்திங்கன்னா அதை வெடுக்குன்னு எடுத்து வச்சுக்கிறான். இல்லை நான் வந்து காட்ட மாட்டேன் அப்படின்னு. அந்த இடத்துக்கு அந்த ப்ரொஃபஸருமே வந்துடுறாரு. ஏன்பா நீ ஏன் காட்ட மாட்டேன், நீ காட்டலை அப்படின்னா ஹீரோயின் தான் வின் பண்ணா அப்படின்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. சரி நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவன் பார்த்திங்கன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ண போகிறான். அங்கே பாருங்கள் வெள்ளைக்காக்கா அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிடுறான்.
அடப்பாவி சரி போடா அப்போ ஹீரோயின் தான் ஜெயிச்சா அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணேன். அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அவனோட ஒர்க்கை. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணியிருந்தா இவன் தான் ஜெயிச்சிருந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்தானா இல்லை என்னன்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுதா. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.